இருதயங்களையே விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சுத்திகரித்தது இந்த உண்மையில விருத்த சேதனம் என்றது அந்த மாசுபடுத்தல இல்லாமல் ஆக்குற துண்டிச்சு போடுற ஒரு செயல். வழங்கு ஆணுடைய ஆண்குறியில இருக்கிற நுனித்தோல் அது ஒரு பரிசுத்தமாக்க சுத்திகரிக்கிறதுக்கான ஒரு செயல். எங்களுக்கு தெரியும், ஆண்குறியினுடைய அந்த நுனித்தோலை நாமல் வெட்டினா நாமல் அது அந்த சிறுநீர் கழிக்கிறது மற்ற பகுதி அந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு கிளீன் ஆயிருக்கும். இல்லாட்டி அந்த நீர் அந்த இதுல எல்லாம் அந்த தோலோட நின்று அது ஒரு நாமல் நெடுக்காத வாஷ் பண்ண வேண்டியிருக்கும். அது அது நாம குளிக்கல நாம அப்படித்தான் செய்யறோம், நாங்கள் அதுல சுத்தியம் பண்ணுறோம். ஆனா அந்த நுனித்தோல் வெட்டப்பட்டா அந்த சுத்திகரித்தல் அதுல தேவையில்லை, அதாவது அது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்றதை காட்டுது. அதான் ஆண்டவர் சொன்னார், முழுக்க முழுகினா அதுக்கு பிறகு காலம் மட்டும் கழுகுனா காண. நீ இதயம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கும்டா வழியால ஒரு ஞானஸ்நானம் நீ முழுகி எழும்புனா சரி, ஏண்டா உள்ளுக்கு இதயம் விருத்த சேதனம் படுத்தப்பட்டிருக்கு. உலகோ அயல ஆண்டவர் இந்த இந்த சுத்திகரித்தலை பற்றி கதை கேட்கலாம். அவர் அதைத்தான் சொல்ற, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஏற்கனவே அந்த பரிசுத்தமாக என்ற கிருபை என்ற ஆவியாலும் என்ற வார்த்தையாலே நான் தான் உங்களை பரிசுத்தமாக்குறேன். ஐயா நான் அதை உங்களுக்கு தொடங்கிட்டேன். நீங்கள் இனிமேல் உங்களுடைய இருதயத்தையும் செவியலையும் விருத்தசேனம் பண்ணிக்கொள்ளுங்க. கேட்க வேண்டியதை மட்டுங்கள், தேவையில்லாத கேட்காத. பார்க்க வேண்டியதை மட்டும்தான் இந்த கண்ணவருக்கு கொடுக்காத. அதில் நாங்கள் செய்ய வேண்டிய கண்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய ஒரு செயலும் இந்த பரிசுத்தமாகுதல்ல அல்லது தூய்மைப்படுத்தல இருக்கு. நீதிமானாகுதலுக்கும் மகவேற்புக்கும் பயனுறுதியான அழைப்புக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த மூன்றுக்கும் இதுக்கும். பரிசுத்தமாகுதல் நாங்களும் சேர்ந்து செய்கிறவையில, ஆனா நீதிமான மகவேற்பு நாமல் எதுவும் செய்கிறது இல்லை. மகவேற்பு நீதிமானாகுதல் லைஃப்ல வாழ்க்கையில ஒதுக்காத்தான் நடக்கிற செயல். ஒதுக்கா பரலோக நீதிமன்றத்திலிருந்து எங்களோட அட்வொகேட் எங்களை கூட்டிக் கொண்டு போயிட்டார், நான் மீட்டுட்டேன். அது நம்மட வாழ்க்கையில ஒன்லி ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒரே தரம் முடிஞ்ச விஷயம். அவற்ற குடும்பத்துக்குள்ள எங்களை சேர்க்கிறதும் ஒதுக்காத்தான். ஒருக்கா சேர்த்து ஒருக்கா வீட்டை விட்டு திரட்டி பிறகு வந்து சேர்க்கிற இப்படி விளையாட்டு இல்லாண்ட சேர்த்தா சேர்த்ததான். அதுக்கு பிறகு நாம செய்ய குளப்படிக்கு வீட்டை விட்டு திரட்ட மாட்டார், போட்டு வலுவலண்டு வலுத்து வீட்டுக்குலாம் வச்சிருப்பேன். அவற்ற கையிலிருந்து அதுக்கு பிறகு எதுவும் எங்களை புடுங்க இயலாது, பறிக்க இயலாது. அதுக்கு பிறகு பாவம் கூட பறிச்சு கொண்டு போயில. பாவத்தை அவர் அப்படி நம்மளுக்குள்ளால அவர் கொல்லுவார். அவர் நம்மளை கொல்ல மாட்டார், தேவைப்பட்ட கடைசியில் நம்மளையும் கொண்டு தன்னிட்டு எடுப்பார். அல்ல ஜொசாயாவை கொண்ட மாதிரி என்ன நாம இனிமேல் செய்ய போற பாவத்துக்கு எதிராக அப்படி சில விடல அவர் கடைசி கட்டதான் அது அவருடைய இது. நம்ம பாவத்தை பற்றி படிக்கல, பாவத்தை வாசம் பண்ற பாவத்தில் அதுல பார்த்து நாங்கள். ஆனா லேசில் அவர் எங்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் இந்த உலகத்துல காக்கும்படிதான் அவர் விரும்புறார். பாவத்துக்குள்ள இருந்து காக்கணும், உலகத்துல வாழ வைக்கணும் எங்களை. அதான் ஆசாரியத்துவ ஜபம். நாமல் செய்த பல கடவுளுக்கான வைராக்கிய நன்மைகள் நாம செய்ய போற ஒரு பாவத்தால எல்லாம் தவிடுபடி ஆகுமென்றாத்தான் அவர் அந்த கட்டத்தோடு நம்மளை சாக்கொள்றது. நம்மளை சாக்கொண்டு ஓட்டாலும் பாவம் செய்யாமல் ஆக்குவார். விளங்குதோ? அது பெரிய அவமானம் அவகியத்தின் நம்மட பேருக்கும் ஆண்டவர் பேருக்கும் பெற போதும்னா அவர் நம்மளை கொண்டு போடுவார். அதை செய்திருக்கிறார். ஆனா பொதுவா அவர் எங்களை அந்த மாதிரி சூழ்நிலைகளை கொண்டு போகாம எங்களை அதுல இருந்து விலக்கிடுறார். அப்ப இந்த உலகத்திலே எங்களை வாழ வச்சு கொண்டு பரிசுத்தத்துல முன்னேற வைக்கிறார். சோ பரிசுத்தமாகுதல் நாங்கள் சாகும் வரைக்கும் இந்த பூமியில தொடர்ச்சியா நடைபெற்று கொண்டிருக்கிற செயல். இட்ஸ் a process. பரிசுத்த தூய்மைப்படுத்தும் செயல் அது ஒரு செயல் முறை. ஆனா மகவேற்பும் நீதிமானாதிலும் ஒரு தடவை நடக்கிற ஒரு செயல். அது இது ரெண்டும் செயல், அது செயல்முறை. இது ஆக்ட், அது ப்ரோசஸ். ஆக்ட் அண்ட் ப்ரோசஸ் வித்தியாசம் இல்லைங்க. ஆக்டண்டா ஒரு நிகழ்வு நடந்தது அவ்வளவுதான். ஆனா ப்ரோசஸ் அது அப்படியே மாறி அப்படியே போய்கொண்டிருக்கிறது. விளங்கு
அது செயல்முறை என்று நாம சொல்றாங்க. அது செய்து கொண்டே போய்கொண்டிருக்க செயல்முறை, ஆக்ட், ப்ரோசஸ். அதனால பரிசுத்த தூய்மைப்படுத்தல நாங்கள் இதுல விளங்குறோம். இந்த பரிசுத்தமாதல் அப்ப நாம என்ன சொல்றோம், கொண்டு வந்து ஆண்டவர் எங்களை தொடக்கிற வேலை, அடுத்தது நாங்கள் அதை செய்து கொண்டு வர வேலை. அதனால பரிசுத்தமாதல் இனிஷியல் ஒர்க், ப்ரோக்ரசிவ் ஒர்க் என்ற பேர் இருக்குது. ஒன்று தொடக்கி விடுற வேலை, அடுத்தது செயல்படுத்தி கொண்டு போற வேலை. பைபிள் உங்களை பரிசுத்தமாக்கி பரிசுத்தவான்கள் ஆக்கினவரும் பரிசுத்தமாகும்படி அழைத்தவர். அப்ப ரெண்டும் எங்களுக்கு கதைக்கப்படுது. நான் நினைக்கிறேன் கொரிந்தியர் இருக்கும், கொரிந்தியர் இல்லையோ, கொரிந்தியர் 1:2. கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் முடிஞ்ச செயல், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிறார். அப்ப இது பரிசுத்தமாகுதல செய்யற செயல். அப்ப ஒன்று இனிஷியல், அடுத்தது ப்ரோக்ரசிவ், ப்ரோக்ரஸ். அப்ப சயின்டிபிகேஷன் அப்ப 2 ஃபேஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். 2 PHAC, 2 phases, PHAC 2 phases. என்ன, ஒன்று இனிஷியல் ஃபேஸ், அடுத்தது ப்ரோக்ரசிவ் ஃபேஸ். ஒன்று ஆரம்ப வேலை, அடுத்தது முன்னேறி கொண்டிருக்கும் அடுத்த வேலை. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், அவங்களோட பழைய மனுஷனை களைஞ்சு ஓடுங்கோ. என்ன, ஏற்கனவே கிறிஸ்து பழைய மனுஷனை களைய வச்சு விட்டோம்னா பிரயோஜனத்துக்கு நாம களைகிறோம். பழைய மனுஷன் இன்னும் இருக்கிறபடியே தான் களைய சொல்றேன். பழைய மனுஷன் யாரு? அந்த ஆதாம் செய்த பாவத்தால வந்து சேர்ந்த எங்களோட கெட்டு போன அந்த சாயல். அப்ப அந்த சாயல் இப்ப களையப்பட வேணும் நம்மளால. அந்த சாயல் களையப்படுற வேலையை தான் நாங்கள் பரிசுத்தமாகுதல் என்றோம். அந்த பரிசுத்தமாகுதல நாம செய்யறதுக்கு அப்ப எங்களுக்கு அந்த சாயலை களையலாம் என்று யாரோ ஒரு ஆள் அதை செய்தங்களுக்குள்ள தொடக்கி இருக்க வேணும். அது கெத்த சொல்ல தான் அதை தொடக்குனவர் என்று. அதனால தூய்மையாகும் செயல் அது ஆரம்ப செயலாயும் இருக்குது, முன்னேறும் செயலாயும் இருக்கு. தூய்மையாகும் செயல் அது ஒரு எங்களுக்கான ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லுவோம், the privilege, பாராளுமன்ற சிறப்புரிமை, பார்லிமெண்டரியன் பிரிவிலேஜ். அது எங்களுக்கு ஒரு சிறப்புரிமை, அதே நேரம் அது எங்களோட கடமை. பரிசுத்தமாதல் ஒரு சிறப்புரிமை, அது ஒரு கடமை. கடவுளுடைய பிள்ளைகளில் பரிசுத்தமாதல் அது தொடங்கி இருக்கும். கடவுளுடைய பிள்ளை எல்லாம் பரிசுத்தமாதல் அவர் டியூட்டியாக அவர் நிறைவேற்றினார். ஆண்டவர் சொல்ற, நான் உங்கள என் ஆவியை தந்து உங்களை நான் பரிசுத்தமாக்குவேன் என்று. அதனால எசேக்கியல் 36:27, எசேக்கியல் 36:27. எசேக்கியல் 36:27 அது ஆண்டவர் எங்களுக்கு தந்த ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். பரிசுத்தமாகுதல் அது பிரிவிலேஜ், அதனால அது ஒரு டியூட்டி நமக்கு. இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 5 7 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அங்க அது பரிசுத்தமாகுதல் என்ன மாதிரி எங்களுக்கு காட்டப்படுது? அது நாமளை சுத்திகரித்து கொண்டு, அதாவது ஒரு செயல்முறை. அது நேரம் அது
பூரணமாக்கப்பட வேண்டும். அது அந்த பரிசுத்தமாதல் பூரண, அப்ப அது ஒரு டியூட்டி, அதை செய்ய கடவும். சோ இட்ஸ் a டியூட்டி. அது பரிசுத்தமாதல் எங்களுக்கான ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமும் அது நேரம் எங்களுடைய டியூட்டியுமாயும் வேதம் எங்களுக்கு சொல்லித்தரு. பரிசுத்தமாதல் எங்க நடக்கணும்? இதயத்திலும் நடக்கையிலும். அந்த ஹோல் மேன். இதயத்துல நான் சுத்தமா இருக்கிறேன். இதயத்துல சுத்தமா தான் வெளியில காட்டும். நான் வெளியில எல்லாம் சுத்தமா இருக்கிறேன் தானே, அப்ப இதயத்திலையும் சுத்தமா இருப்பேன். கொஞ்சம் பொருள் நடிக்கலாம் இல்ல ஆக்கள். வெளியில சுத்தமாயும் இதயத்துக்குள்ள எல்லா அழுக்களையும் வச்சுக்கொண்டு, அப்ப ஆண்டவர் அதை என்ன எதிர்பார்க்கிறார்? இதயத்திலே நடத்தலையும் சுத்தமாக்கலையும் இருக்க வேணும். இதயமும் நடக்கையும் சுத்தம் இல்லாட்டி மாய்மாற ஏதோ ஒன்றுல இருந்த அதை நம்ம கொஞ்சம் குறைய கிறிஸ்தவ பார்த்தோம். அவன் ஒன்றுலதான் அதை செய்து கொண்டிருப்பினான். பரிசுத்தமாகிறத காட்டுவினான், ஆனா உள்ளுக்கு இன்னும் அணுக்குகள் அப்படியே இருக்கும். நடிப்பு எது? அதான் எங்களுக்கு 1 தெசலோனிக்கர் 5:23 உங்களுடைய ஆவியிலையும் உங்களுடைய சரீரத்திலையும் பரிசுத்தமாகுதல நிறைவேற்றும். 1 தெசலோனிக்கேயர் 5. அதுல பரிசுத்தமாகுதலுடைய பரப்பல் என்ன? ஹோல் மேன். ஹோல் மேன், WHO முழு மனுஷன். முழு மனுஷனிலையும் பரிசுத்தமாகுதல் நடக்கணும். அதனால பரிசேயருக்கு பேசினார், வெள்ளி அடிக்கப்பட்ட சுவர்களே, வெளியால எல்லாம் வெள்ளியை அடிச்சு போட்டு உள்ளுக்கு இன்னும் எலும்பும் நாத்தமுமா இருந்து வாழ்கிறீர்கள். சமாத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக, முற்றிலும் the whole sanctification. அதன ஹோல் என்ன? அதன ஹோல் அப்போ சொல்லனே உங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம் முழு கதைக்கிற. உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களோட சரீரம் முழு. அதான் நான் முழு சொல்றேன். சரீரத்துல மட்டுமில்ல, ஆத்மாவிலையும். ஆத்மாவில மட்டுமில்ல, சரீரத்திலையும். சோ பரிசுத்தமாகுதல், அதுல பரிசுத்தமாகுதல் ஹோல் மேன்ல நடக்கும். இந்த பரிசுத்த, இந்த தூய்மைப்படுத்துற செயல் நாம சாகும் வரைக்கும் தூய்மையாக போறோம். அப்ப நாம ஒரு 40 வயசுல வந்துட்டு சொல்லலாமா, கடவுளே நான் வந்து பரிசுத்தமாயிட்டேன் ஃபுல்லா என்று? இல்ல, இன்னும் நான் சாகல. நான் இப்ப ஒரு 65 வயசுல வந்து நிக்கிறேன். ஆண்டவரே சோத்திரம், அப்பா நான் பூரண பரிசுத்தத்துல வந்துட்டேன் என்று சொல்லிடுமோ? இல்ல, மிச்சம் வாழ போற ஒரு 70 வருஷம் வரைக்கும் வாழ போனா அங்க 5 வருஷம் கிடக்கு நான் பரிசுத்தமா வாழ்றதுக்கு. ஏடா இன்னும் எனக்குள்ள வாசம் பண்ற பாவம் இருக்கு. நான் சாகும் வரைக்கும் எப்ப நான் பரிசுத்தமாவன் முழுக்க? நான் அப்ப சாகுறோம், அப்பதான் முழு பரிசுத்தம். ஏண்டா எனக்குள்ள பாவம் வாசம் பண்ணி கொண்டிருக்கு சாகும் வரைக்கும். ஏண்டா அதான் பழைய மனுஷன். அத களைஞ்சு போட்டுதான் நாம தேவனோட நாம பூரணத்துவத்துக்குள்ள போறோம். அந்த பழைய மனுஷன் எங்கள இருக்கிறபடியே தானே அந்த எதிரிய கடைசி வரைக்கும் எங்களோட இருக்குது. எது எதிரி? கடைசி எதிரி. கடைசி எதிரி மரணம். மரணம் ஒரு எதிரி நமக்கு. மரணம் எங்களுக்கான ஒரு ஆறுதல் அல்ல. கனவேர் ஐயோ அந்த செத்து ஆறுதல் அடைஞ்சிட்டாருன்னு ஐயோ, சாகுறது ஆறுதல் இல்ல. சாகுறது நாம கடைசி எங்களோட எதிரியோட போராடி கொண்டிருக்கிறோம். அதுல மரணம் வந்தா நாம பீஸ்ஃபுல்லா போறோம் இல்ல. மரணம் எங்களுடைய எதிரி. இட்ஸ் an enemy. அதாவது எதிரியோட பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுல சாவு எங்களுடைய கடைசி சத்துரு. சாவு எங்களோட சத்துரு. சத்துருவோட நாங்கள் அப்ப ஏன் நாங்கள் அந்த சத்துரு எங்களோட ஏன் அட்டாக் பண்ணி கொண்டிருக்குது? எங்களுக்குள்ள இன்னும் பாவம் வாழ்றபடியால. பாவம் செய்த சாவண்ட் கடைசி சத்துரு அந்த மரணம். அதுல மரணம் எங்களோட கடைசி வரைக்கும் எப்ப மரணம் வருதோ அண்டையோட எங்களுடைய பழைய மனுஷனும் அந்த இருந்த பாவம் இல்லாம போச்சு. அது மரணம்